ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருக்கு முன்னதாய் நிற்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகும் எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் லூக்கா நற்செய்தியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது இறை வார்த்தை. மேய்ப்பர்கள் தீவிரமாக விரைந்து சென்று இயேசு கிறிஸ்துவை, மரியாளையும் யோசேப்பையும் கண்டார்கள். முன்னணியில் கிடைத்திருக்கிற இயேசுவை, பிள்ளையை கண்டார்கள். தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட மேய்ப்பர்கள் இரவிலே சாமக்காமல் காத்து கொண்டிருந்த அந்த இடையர்களுக்கு தேவதூதனால் சொல்லப்பட்ட வார்த்தை கண்டார்கள். அவர்கள் அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு மாத்திரம் அமர்ந்து விடாதபடி முதல் வார்த்தையை கேட்டார்கள். அடுத்ததாக புறப்பட்டு செல்கிறார்கள். அடுத்தது இயேசுவை கண்டார்கள். வேதம் சொல்கிறது, அவர்கள் இயேசுவை கண்டார்கள். பின்னதாக இயேசுவை குறித்து சொன்னார்கள். மற்றவர்களுக்கு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் எனக்குள் இருக்கிறார். அந்த ரட்சிப்பை எனக்கு கர்த்தர் இலவசமாய் கிருபையாய் தந்திருக்கிறார். என்னை அவர் கண்டார். இந்த தேவனை குறித்து மற்றவர்களிடத்தில் நாம் எப்படி சொல்கிறோம்? பெற்றுக்கொண்ட இயேசுவை மற்றவர்களுக்கு போதிக்கும்படியாய், மற்றவர்களுக்கு சாட்சியாய் சொல்லும்படியாய், என் வாழ்க்கையில் இயேசு பிறந்தார், நான் இயேசுவை கண்டேன், இயேசு என் வாழ்க்கையிலே இடைப்பட்டார், என் பாவ வாழ்க்கை பரிசுத்தமான புனித வாழ்க்கையாய் மாறினது, என் வாழ்க்கையிலே மரண போராட்டத்திலிருந்து கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தார், பிள்ளை அற்றிருந்தேன், எனக்கு ஆண்டவர் ஒரு கற்பத்தை கொடுத்தார், என் வாழ்க்கையிலே ஆண்டவர் கண்டார், நான் இயேசுவை கண்டேன், என் வாழ்க்கையிலே கண்டுகொண்ட இயேசுவை, இந்த இரட்சகரை உலகத்திற்கு நான் சாட்சியாக நான் சொல்கின்றேனா? எப்படி இருக்கிறோம்? சாதாரண மேய்ப்பர்கள், படிப்பறிவில்லாதவர்கள். நன்றாய் கவனிங்கள். ஞானிகளுக்கு தேவன் எப்படி வெளிப்படுத்துகிறார்? விண்மீன் மூலமாய். அவர்கள் ஞானிகள், சாஸ்திரங்களை அறிந்தவர்கள். ஆனால் இந்த மேய்ப்பர்களோ கல்வி அறிவு இல்லாதவர்கள். அவர்கள் எப்படி வெளிப்படுத்துகிறார்? தேவதூதனே கடந்து வந்து போதிக்கிறார். தேவதூதனே கடந்து வந்து சொல்கிறார். அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இவர்கள் புறப்பட்டு சென்றார்கள். நாம் ஆண்டவரை குறித்து அறிந்திருக்கிறோம். எத்தனை பேர் தேவ ஆலயத்தில் போய் நம்ம ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம்? எத்தனை பேர்? உங்களே நீங்கள் கேட்டு பாருங்கள். ரட்சிக்கப்பட்டிருக்கோன்னு சொல்கிறோம், நம்ம கர்த்தரை ஆராதிப்பதில் சரியாக இருக்கிறோமா? இவர்கள் கண்டு தேவனை நோக்கி வந்தார்கள். தேவனை நோக்கி வந்தார்கள். ஐயோ, இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி ஒரு மனுஷன் எனக்கு சொல்லலை, தேவதூதர்கள் எனக்கு சொன்னார்கள். ஆகவே தேவன் கொடுத்த வார்த்தையை நாம் காணும்படியாய் கடந்து போவோம் என்று சொல்லி வந்தார்கள். வந்தபோது இயேசுவை கண்டார்கள். மற்றவர்களுக்கு அதை சொன்னார்கள். தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? அருமையான ஒரு தம்பி எனக்கு தெரியும். அவன் அதிகமாய் சொல்கின்ற ஒரு வார்த்தை என்று சொன்னால் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு சபைக்கு போகிறார் தம்பி. அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார். அடிக்கடி எந்த வேலை செய்தாலும், மீன்பிடி தொழிலை செய்து கொண்டிருப்பார். அவர் வலை கட்டும்போது சொல்லி கொண்டிருப்பார், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அடிக்கடி சொல்லுவார். நான் அவரிடத்தில் கேட்டேன் ஒரு நாள், தம்பி அடிக்கடி நீங்கள் சொல்லுவீங்களே, எப்போல்லாம் ஜெபம் பண்ணுவீங்கன்னு கேட்டேன். ஆனால் ஜெபம் எப்போவுமே ஜெபமாக இருக்கணும்னா நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும்னார். என்னன்னு கேட்டபோது சொன்னார், அண்ணா அந்த இயேசுவை குறித்து எனக்கு சாதாரண ஒரு ஆள் சொன்னார். அன்றைக்கு அந்த இயேசுவை கண்டேன். இன்றைக்கு மற்றவர்கள் சொல்லும்படியான ஒரு பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறார். எனக்கு ஓய்வு நேரம் எப்பொழுதெல்லாம் இருக்குமோ அப்பொழுதெல்லாம் இயேசுவை குறித்து நான் சொல்லும்படியாய் கடந்து போவேன் என்று சொல்வார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம்? இயேசுவை காண்பதோடு மாத்திரம் நிறுத்தி விடுகிறோமா? எக்ஸ்மிஸ் விழாவை, கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுவது மாத்திரம் நிறுத்தி விடுகிறோமா? மற்றவர்களுக்கு இயேசுவை குறித்து, இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து நாம் சொல்கிறோமா? குழந்தையாய் அன்னை மரியின் மடியில் தவழ்ந்தவர் இன்றைக்கு என் இருதயத்துக்குள் வரும்படியாய் துடிக்கிறார். அந்த இயேசுவுக்கு இடம் கொடுப்போம். நம் வாழ்க்கையிலே வெளிச்சத்தை காண்போம், வெற்றியை காண்போம். மற்றவர்களுக்கும் இயேசுவை குறித்து சொல்லுவோம். இந்த மேய்ப்பர்கள் சொன்னது போல காண்பதோடு மாத்திரம் அல்ல, மற்றவர்கள் சொல்லும்படியாக இருப்போம் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவார். வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம்மா. மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோதரிக்கிறோமப்பா. இன்றைக்கும் உமக்கு முன்னதாக உம்முடைய வார்த்தையை தகப்பனை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு ஜனத்துக்குள்ளாய் உம்மை காணும்படியான ஒரு பிரகாசமுள்ள கண்களை கொடு ஆண்டவரே. உம்மை கண்டவர்கள், ரட்சிப்பை பெற்றவர்கள் மற்றவர்களிடத்தில் அறிவிக்கும்படியான பாக்கியத்தை கொடு தகப்பனே. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி.
உடைந்து போய் நொறுங்கி போய் தகப்பனே கண்ணீரோடு இருக்கிற ஜனங்கள் உம்மை கண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அற்புதங்களை பெற்றுக்கொள்வார்களாக. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.